இந்தியன் பிரீமியர் லீக் அதாங்க IPL 2025 பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டீம்ஸ்லயும் தரமான ஓபனர்ஸை வச்சிருக்காங்க. எப்பவுமே கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஓபனர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த டீமுக்கு. ஸோ அந்த வகையில் IPL 2025 தெரிந்தோ தெரியாமலோ எல்லா டீமோட ஓப்பனிங் லிஸ்ட்லயுமே ஒரு விக்கெட் கீப்பர் கம் பேட்ஸ்மேன் இருக்காரு. அவர் மேக்சிமம் ஓவர்சீஸ் பிளேயரா இருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொரு டீம்லும் இருக்கிற அந்த விக்கெட் கீப்பர் கம் பேட்ஸ்மேன் அஸ் ஏ ஓபனரா யார் இருக்காரு அப்படிங்கறத இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, want a minute please. So friends, இந்த வீடியோ மேக் பண்றதுக்கு முக்கியமான ரீசன் இதை பார்த்த உடனே எனக்கு தோணுச்சு. இன்ஃபேக்ட் காலங்காலமா IPL இப்படிதான் இருந்திருக்கு. பட் இது இன்னும் ஒரு படி மேல போயிட்டு அந்த ஓப்பனிங்ல இருக்கிற ஒரு பிளேயர் விக்கெட் கீப்பரா இருக்காரு. அது பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படிங்கறத சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. இதை நீங்க கவுண்ட் டவுனாவும் எடுத்துக்கலாம் அப்படிங்கறதையும் சொல்லிட்டு அந்த டிஸ்க்ளைமரோடவே நான் வீடியோக்குள்ள என்ட்ரி ஆகிறேன். மொத்தமா 10 டீம்ஸ் இருக்காங்க IPL 2025 ஆடுறதுக்கு. அந்த 10 டீம் என்னென்னங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுல 2 டீம் நம்ம ஓரம் கட்ட போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ். ஏன் ப்ரோ லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ்ல வந்து ஓப்பனிங்ல விக்கெட் கீப்பர் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க ஓப்பனர்ஸே இல்ல அப்படிங்கறதா டிசப்பாயின்மெண்ட். இங்க யார ஓப்பனிங் அனுப்பலாம்? யுவராஜ் சௌத்ரிங்கிற யங்ஸ்டர் அனுப்பலாமா, இல்ல அந்த குல்கர்னி ஒரு பிளேயர் இருந்தார் அவரை அனுப்பலாமா, ரிஷப் பண்டியை அனுப்பி விடுவாமா, இந்த மாதிரி பல டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு. பட் இப்போதைக்கு இருக்கிற தகவல் படி மிச்சல் மார்ஷ், எய்டன் மார்க்ரம் ஓப்பனிங் வரலாம், இல்லாட்டி குல்கர்னியோ யுவராஜ் சௌத்ரி யாராச்சும் ஒருத்தரை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டீம் ஓப்பனரே ப்ராப்பரா இல்ல அப்படிங்கிறதுனால இந்த டீமை நான் தள்ளி வச்சிடுறேன். அண்ட் இன்னொரு டீம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இவங்க கிட்ட தரமான ஓபனர்ஸ் இருக்காங்க. ஒரு பக்கம் டிராவிஸ் ஹெட், இன்னொரு பக்கம் அபிஷேக் சர்மா. 2 பேரும் அதிரடியா ஆடக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ், அதுவும் டாப் ஆர்டர்ல. ஸோ இந்த ஓப்பனிங் பேர் ரொம்ப அதிரடியான ஒன்று தான். பட் இவங்க 2 பேருமே ஆல் ரவுண்டர்ஸ், நாட் விக்கெட் கீப்பர்ஸ். அதனால இவங்களையும் நாம தள்ளி வைக்க போறோம் ஓரமா. பட் SRH ஓபனர்ஸ் நாட் நார்மல் ஓபனர்ஸ்ங்கிறதையும் டிஸ்க்ளைமரா நான் கொடுத்துறேன். அண்ட் தென் நாம அப்படியே வேற சில ஓபனர்ஸ்குள்ள என்ட்ரி ஆனோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரேங்கிங்ல வரப்போற பிளேயர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியான் ரிக்கல்டன். ரியான் ரிக்கல்டன் மும்பை இந்தியன்ஸோட ஓபனர். இன்ஃபேக்ட் மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து ரோஹித் சர்மா கூட ஓப்பனிங் வரப்போறது வில் ஜாக்ஸா இல்ல ரியான் ரிக்கல்டனா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனும் போயிட்டு இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசன்ட் ஃபார்ம் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது ரிக்கல்டனை ஓப்பனிங் இறக்கி விடுவாங்க, வில் ஜாக்ஸா கொஞ்சம் பின்னாடி தள்ளுவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. இல்ல எப்படி வேணா அவங்க முடிவு எடுக்கலாம். உங்களோட ஒப்பீனியன் என்ன? ரோஹித் சர்மா கூட ரிக்கல்டன் வரணுமா இல்ல வில் ஜாக்ஸ் வரணுமா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் ரிக்கல்டன் எடுத்துக்கிறேன். ஸோ மும்பை இந்தியன்ஸோட இந்த ரியான் ரிக்கல்டன் இப்போ சூப்பரா ஆடிட்டு இருக்காரு சவுத் ஆப்பிரிக்காக்காக. பட் அந்த அளவுக்கு T20ல சூப்பரான பிளேயர்னு கேட்டீங்கன்னா எஸ், SC20ல சூப்பரா ஆடி இருக்காரு. மும்பை இந்தியன்ஸுக்கும் அதே அளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சோ இந்த ரியான் ரிக்கல்டன் மும்பை இந்தியன்ஸோட விக்கெட் கீப்பர் கம் பேட்ஸ்மேன் அண்ட் ஓபனரும் கூட. அதாவது இது ஏன் நான் ஸ்பெஷலா சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 ஓவர் விக்கெட் கீப்பிங் பண்ணிட்டு திரும்பவும் வந்து ஓப்பனிங் பண்றது அப்படிங்கிறதுலாம் அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. சோ இந்த ஜாப் ரொம்ப ரொம்ப டஃப்பான ஜாப். அதை மென்ஷன் பண்ற வகையிலும் இதுல நிறைய காமனான பிளேயர்ஸ் வந்து ஒரே மாதிரி எல்லா டீமுக்கும் இருந்தாங்க. அதனாலையும் தான் இந்த வீடியோ. அதனால டிஸ்க்ளைமர் திரும்பவும் கொடுத்துக்கிறேன். சோ ரியான் ரிக்கல்டன் இந்த லிஸ்ட்ல இங்க வைக்கிறேன். அண்ட் இது இல்லாம அடுத்த பிளேயர் பக்கம் வந்தோம் அப்படின்னா பிரப்சிம்ரன் சிங் ஃப்ரம் பஞ்சாப் கிங்ஸ். பிரப்சிம்ரன் சிங் ரீசெண்டா அவரோட டொமஸ்டிக்ல அடிச்ச செஞ்சுரிலாம் தனியா பேசப்பட்டது. அந்த அளவுக்கு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு டொமஸ்டிக் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். IPLலயும் அவரை ரீடைன் பண்ற அளவுக்கு, அதாவது ஒட்டுமொத்தமாவே 2 பேர் தான் ரீடைன் பண்றாங்க. அதுல ஒருத்தர் பிரப்சிம்ரன் சிங்கா இருக்காரு அப்படின்னா அப்ப நினைச்சுக்கோங்க அவரோட குவாலிட்டி என்னன்னு சொல்லிட்டு. அண்ட் அடிச்சு ப்ரூவும் பண்ணிருக்காரு IPLல, செஞ்சுரிலாம் அவர் பேர்ல இருக்கு. சோ பிரப்சிம்ரன் சிங் அப்படிங்கிற ஒரு பிளேயருமே இங்க இருக்காரு. சோ அவருக்கும் இந்த வேல்யூ கொடுக்கப்படுது. சோ பிரப்சிம்ரன் சிங் தான் அடுத்து நான் சொல்ல வந்த அந்த ஒரு ஓபனர் ஃப்ரம் விக்கெட் கீப்பர் கம் பேட்ஸ்மேன். அடுத்ததா 5 பேர் இருக்காங்க ரொம்ப சூப்பரான விக்கெட் கீப்பர் கம் பேட்ஸ்மேன் ஓப்பனிங்ல. பட் இதுல வந்து நான் அடுத்து கொடுக்க போற லிஸ்ட் வந்து பில்சால்ட்டுக்கு போகுது. அடுத்ததா பில்சால்ட் தான் நான் கொண்டு வர போறேன். பில்சால்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்துக்காக இப்போ அவர் தான் கீப்பிங் பண்ணிட்டு இருக்காரு. இங்கிலாந்து T20 டீம் ஏன் ஷார்ட் ஃபார்மேட்ல அவர் தான் வந்து ஓப்பனிங் கொடுத்துட்டு இருக்காரு. பட் பில்சால்ட்டோட ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இல்ல. பட் IPL ஃபார்ம் தெரியா இருந்திருக்கு. அவர் வந்து டிஃபெண்டிங் சாம்பியன். எஸ் KKRல அவர் சாம்பியன் ஆயிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் RCB எடுத்து அவரை வந்து இப்போ ஓப்பனிங்ல இறக்கி விட போறாங்க விராட் கோலி கூட. ஒரு பக்கம் விராட் கோலி இன்னிங்ஸை கொண்டு போக பில்சால்ட் அடின்னு அடிக்க இது வேற மாதிரி இருக்க போது. கண்டிப்பா பில்சால்ட் ஒரு தரமான ஓபனர், அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாதுங்கிறதையும் நான் சொல்லிக்க விரும்புறேன். அண்ட் தென் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஓப்பனிங்ல வரப்போற டிவான் கான்வே.
கான்வே ஃபார் சிஎஸ்கே சேம் விக்கெட் கீப்பர் கம் பேட்ஸ்மேன். தோனி தான் மேக்ஸிமம் கீப்பிங் பண்ண போறாரு. அண்ட் நியூசிலாந்துலயுமே வந்து கான்வே கீப்பிங் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. பட் இஸ் ஆல்சோ கீப்பர். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கான்வேவும் கீப்பர் அண்ட் ஓவர்சீஸ் பிளேயர் அண்ட் ஓபனர், இது எல்லாமே அவருக்கும் அடங்கும். அண்ட் கான்வேவும் ஐபிஎல்ல செம்மையான ரெக்கார்டு வச்சிருக்காரு. கொஞ்சம் நஞ்சம் தான் கிடையாது, துவம்சம் பண்ணிருக்காரு அடிச்சு. இஸ் ஆல்சோ குட் பிளேயர், சாரி சூப்பர் பிளேயர் தான். பட் கம்பேர்ட் டு அதர் ஃபோர்ஸ் இவர் கொஞ்சம் பின்னாடி அப்படிங்கிறதுனால தான் இந்த இடத்த நான் அவருக்கு கொடுக்குறேன். கான்வேவும் என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல பிளேயர் தான். அண்ட் அவரால் இன்னிங்ஸை ஸ்டெடியா கொண்டு போக முடியும். அது அவரோட மிகப்பெரிய பலம். அண்ட் மிஸ்டர் கன்சிஸ்டன்ட் ஆல்சோ இஸ். அடுத்ததா டிகாக் ஃப்ரம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்ல 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஓப்பனிங் பண்ண போறாங்க. ஒன்னு சுனில் நரேன், இன்னொன்னு வந்து இந்த பிளேயர் டிகாக் தான். சரி, டிகாக் இல்லாட்டி வேற என்ன ஆப்ஷன் பாத்தீங்கன்னா குர்பாஸ் இருக்காரு. அவருமே விக்கெட் கீப்பர் கம் பேட்ஸ்மேன் ஃப்ரம் ஓவர்சீஸ் பிளேயர் அண்ட் ஓப்பனர் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒரு மாதிரி சிங்க் ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ டிகாக் தான் இங்க கேகேஆருக்கு ஓப்பன் பண்ண போறாரு. டிகாக்கோட ஐபிஎல் சம்பவங்கள்லாம் பல அண்ட் சவுத் ஆப்பிரிக்காவும் அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு. மற்ற T20 லீக்ஸ் போனாலுமே டிகாக் அடிக்கிற அடி அப்படிங்கிறது தனியா தெரியும். அவரால் தனியா ஒரு மேட்சை ஆப்போனன்ட் கிட்ட இருந்து புடுங்கி எடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு பிளேயர் டிகாக்கு. ஸோ அவர் மட்டும் 10 ஓவர் நின்ட்டாருன்னா அதுக்கப்புறம் 20 ஓவர் முடிக்கும் போது தான் முடிச்சுட்டு போவார். அந்த மாதிரி ஒரு பிளேயர் டிகாக்கு. ஸோ டிகாக் ஓவராலா இந்த ஐபிஎல்லையும் பெருசா பண்ண காத்துட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பில்சால்ட்டுக்கு பதிலாக தான் டிகாக்கை எடுத்து வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கூட இன்ஃபேக்ட் பில்சால்ட்டை விட ஒரு படி மேலதான் டிகாக் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏஜ் ஆயிடுச்சு, எல்லாமே ஓகே தான். பட் இந்த குதிரை இன்னும் ஓடும், வெயிட் பண்ணி பாருங்க. அண்ட் அடுத்த பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் ஓப்பனிங் வருவாரா அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு. ஸோ அவர் வந்து மிடில் ஆர்டர் ஆட தான் விருப்பப்படுவார் அப்படின்னு சொல்றாங்க. பட் நான் அவரை ஓப்பனராகவே வச்சு பார்க்குறேன். அந்த மனுஷன் ஓப்பனிங் தாங்க ஆடிட்டு இருந்தாங்க. நீ டீம்ல 1 டவுன் ஆடு, இல்ல 2nd டவுன் ஆடு, 3வது ஆடு, 4வது ஆடு, இப்போ 8வது காமிச்சிட்டாங்க. அந்த மனுஷனும் ஆடுறாரு, விக்கெட் கீப்பிங் பண்ணனா பண்றாரு. ஆனா சூப்பரா பண்றாரு. எல்லாத்தையுமே எந்த பொசிஷன் இறக்கி விட்டாலும் ஆடுறாரு. அப்படிங்கிறதுக்காகவே அவர் எங்க வேணா வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இஸ் குட் ஓப்பனர், சூப்பர் ஓப்பனர். பஞ்சாப் கிங்ஸ்ல இருக்கும் போதெல்லாம் சும்மா அதிரடியா ஆடுவாரு. அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டை நீங்க குறை சொன்னீங்கன்னா பஞ்சாப்ல போய் பாருங்க, அவரெல்லாம் ஃபாஸ்டஸ்ட் 50ல அடிச்சு வச்சிருக்காரு. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்லயும் அதே மாதிரி அவரால் ஆடி இருக்க முடியும். பட் இந்த கேப்டன்சி அப்படிங்கிற ப்ரெஷர் இருந்துச்சு. இந்த டைம் கேப்டன்சிங்கிற ப்ரெஷர் அவர்கிட்ட இருக்காது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதாவது கேப்டன்சியை வேணான்னு சொல்லிட்டாராம். ஸோ கண்டிப்பா அந்த பழைய கேஎல் ராகுலும் நான் பார்க்க போறேன், நீங்களும் பார்க்க போறீங்க. ஸோ கேஎல் ராகுலும் இந்த லிஸ்ட்ல இருக்காரு. இஸ் ஆல்சோ விக்கெட் கீப்பர் கம் பேட்ஸ்மேன் அண்ட் ஓப்பனர். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி இன்னொரு பிளேயர் இருக்காரு ஃப்ரம் ஓவர்சீஸ் விக்கெட் கீப்பர் கம் பேட்ஸ்மேன், கேப்டன்சி மெட்டீரியல். அது நம்மளோட ஜாஸ் பட்லர் ஃபார் குஜராத் டைட்டன்ஸ். இந்த காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு காத்து கர்ஜனையை விட பயங்கரமா இருக்கும் அப்படின்னு டயலாக் இருக்கு இல்லையா, அது மேபி பட்லருக்கு இந்த சீசன் நம்ம பொருத்தி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். குஜராத் டைட்டன்ஸ் பட்லரை எடுத்திருக்காங்க, கில்லு கூட ஓப்பனிங் பண்ண போறாரு. பட் பட்லரோட ரீசன்ட் ஃபார்ம் இவரும் கேஎல் ராகுல் மாதிரி தான். அதாவது கேப்டன்சி பொறுப்பை கையில் எடுத்தாரு, டீமுக்காக வந்து அவரோட ஓப்பனிங் ஸ்பாட்டை விட்டு கொடுத்தாரு, கீப்பரை விட்டு கொடுத்தாரு. 1 டவுன் ஆடல, 2nd டவுன் ஆடு, அதுக்கப்புறமும் பின்னாடி தள்ளிட்டே தான் இருந்தாங்க. ஐ மீன் அவரா போயிட்டாரு. இப்போ கேப்டன்ஸ்ல இருந்து தூக்கி போட்டு, கேப்டன்ஸ் எனக்கு வேணான்னு தூக்கி போட்டு ஃப்ரீயா வந்திருக்காரு மனுஷன். கண்டிப்பா இந்த டைமும் சம்பவம் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நான் நினைக்கிறேன். சோ பட்லர் ஆல்சோ இந்த லிஸ்ட்ல இருக்காரு. அண்ட் தென் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஒன் ஆஃப் மை ஃபேவரட், இப்போ செம்ம ஃபேவரட் சஞ்சு சாம்சன், விக்கெட் கீப்பர் கம் பேட்ஸ்மேன், இந்தியன் டீமோட ஓப்பனர். அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் இவர் தான் ஓப்பனர். ஜெய்ஷால் கூட வந்து ஆட போறாரு. ஸோ இன்ஃபேக்ட் இவர் ஓப்பனிங் பொசிஷன் இதுக்கு முன்னாடி 1 டவுன் தான் ஆடி இருக்காரு. பட் ஓப்பனிங் அப்படிங்கிறது இவருக்கு இப்போ கை வந்த கலை. அடிச்சா செஞ்சுரி தான், இல்ல டக் அவுட் தாங்கிற மாதிரி ஆடிட்டு இருக்காரு. ஐபிஎல்ல அந்த ஃபார்மை கண்டினியூ பண்ணுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ சேட்டன் வந்தாலே சேட்டை செய்ய வந்தாலே அப்படிங்கிற இந்த பாட்டை நம்ம அடிக்கடி இந்த சீசன் யூஸ் பண்ணுவோம். முக்கியமா நான் என்னோட ஸ்டோரிஸ்ல யூஸ் பண்ணுவேன் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவரோட ஃபார்ம் இருக்க போது. ஸோ சஞ்சு சாம்சன் ஆன் த டாப் இந்த விக்கெட் கீப்பர் கம் பேட்ஸ்மேன் அண்ட் ஓப்பனிங் அந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இது ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான். நான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். உங்களோட ஒப்பீனியன் என்ன, உங்களோட விஷயம் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து எந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.